சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நேயர்களே, ஆமென். தாருங்கள் பாஸ்டர், வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நாங்கள் இன்றைக்கு இயேசுதான் எங்களை மை கிரியேட்டராக இருக்கிறார், எங்களுடைய சேவியராக இருக்கிறார், மை லார்ட், மை காட். அவர்தான் அன்பாக இருக்கிறார், அன்பின் வரைவழக்கடம் எங்களுடைய தேவன். பரிசுத்த ஆவியானவராக இயேசுவாக தேவனாக இருக்கிறார். மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மீத்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து நீர்தான் எங்களை படைத்த தேவன் என்பதை நன்கு கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள, எங்களுக்குள்ள எங்களை படைத்த ஒன்றான மெய்த்தவன் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாழுகிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு ஜெபங்களை தோத்திரங்களை மீறெடுக்கிறோம். நீர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரோட நீர் இடைப்படும்படியாக, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, உம்முடைய வசனங்கள் அவர்களுடைய வாழ்விலே வளமாக வேண்டுமாறு சுகத்தோடும் பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு நீடிய வாழ்வோடு குறைவுகள் நிறைவான வாழ்வாக வாழ நீங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுது பிரியமாக இருக்க நீர் என்னோடு இருந்து என்னுடைய வாயினோடாக பேசும். இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பி வருவதில்லை. இந்த மக்களை ஆசீர்வதித்து விட்டு அவர்களுடைய தேவைகளை சந்திவிட்டு அவர்களுடைய நோய்களை குணமாக்கி விட்டு உம்முடைய வார்த்தைகள் எப்படி மழையானது வானத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்தை ஆசீர்வதித்து திரும்புவது போல நான் பேசுகிற ஒவ்வொரு உம்முடைய வார்த்தைகளும் அவருடைய வாழ்விலே ஒரு ஒளியாக இருள் அகன்ற வாழ்வை கொடுத்து விட்டு திரும்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை தேவன் மண்ணில் இருந்து எங்களை உருவாக்கினார். இன்னைக்கு நாங்கள் வாழுகிற இந்த உலகத்தில் வாழுகிற 5 கண்ட மக்களும் மண்ணினால உருவாக்கப்பட்ட மண் பாத்திரங்களாக இருக்கிறோம். அந்த மண் பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்தவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். மதங்களால மனிதனுக்கு உயிர் கொடுக்க முடியாது. மனிதர்களால எதுவும் செய்ய முடியாது. மதங்களால மனிதர்களை உருவாக்க முடியாது. பாருங்கள், அவர்கள் கை வேலையாகத்தான் அவர்கள் மதங்களை உருவங்களாக மாற்றி உங்களுடைய மூதாதையர் செய்த தவறு இன்றைக்கும் மக்களை வஞ்சித்து நடத்துகிறதாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாம் காலத்தில கூட அவருடைய தகப்பனார் இப்படியான மத வழிபாடுகள்ல இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். அதே போலதான் இந்த காலத்திலே அதே மாதிரியான வழிபாடுகள் உள்ள மக்களிடத்திலே இருந்துதான் தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், சுத்த இதயம் உள்ளவர்களாக நீதியாக நேர்மையாக வாழுகிறவர்கள், சுத்த இதயம் உள்ளவர்களை தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்தார். நீங்கள் அறியாமல் ஒரு மதத்தில பக்தியாக இருந்தால், அறியாமல் இயேசுவை அறிந்து கொண்ட பொழுது அந்த பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று பிரித்தெடுப்பார். அவர் எப்படி பிரித்தெடுப்பார் என்றால், உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இயேசுவை அவர் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து தரிசனத்தில ஒளியாக அவர் தோன்றுவார். பிரைட் லைட்டாக தரிசனத்தில சொற்பரத்தில தோன்றி பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட அந்த அன்பான பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்து அவர் உங்களுக்கு வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பாவத்தோடு சாபத்தோடு வாழ்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது. அவரிடத்தில் மனம் திரும்பி பெற வேண்டும். அவர்தான் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
அதன்படி அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உணர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தம் தான் எங்களுடைய பாவங்களை கழுவுகிறது என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை அவருடைய மகனாக மகனாக ஏற்றுக் கொள்கிறார். பாருங்க, நாங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். பாருங்கள், சில மதங்கள் இந்த மரண சடங்குகளுக்கு போனால் அவர்கள் அதுல சொல்லுவார்கள், மரண சடங்குல இருக்கிற இந்த மத வல்லுநர்கள் சொல்லுவார்கள், மதங்களை உருவாக்கினவர் வல்லுநர்களாக அவர்களை பிரசித்தப்படுத்துகிறவர் சொல்லுவார்கள், காற்றடித்த பையடா என்று சொல்லி மனித நுரையீரலுக்குள்ள காற்று அடித்து பையாக இருக்கிறது நுரையீரல், அந்த காற்று அகலும் போது மரணம் வருகிறது என்று சொல்லுவார்கள். எங்களுடைய தேவன், அந்த ஒன்றான உயிருள்ள தேவன் சொல்லுகிறார், நான் தான் அந்த காற்றை அடித்து விட்டவன், ஜீவ சுவாசத்தை காற்றை படைத்த தேவன் நான் என்று அந்த மெய்யான தேவன் தான் சொல்லுகிறார். அந்த காற்றை சுவாச பையில ஊதி விட்டவர், ஜீவனை தந்தவர். இன்னைக்கு உயிரோட வாழுகிறதற்கு எங்களுடைய சுவாசம் அவசியமாக இருக்கிறது. அந்த சுவாசத்தை தந்தவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய்த்தவர். அவர் இயேசுவாக, பரிசுத்த ஆவியானவராக 3 நிலைகளிலேயும் இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் அந்த தேவன் இயேசுவாக வெளிப்பட்டார், தேவனுடைய குமாரனாக அவர் வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பே இல்லை. இந்த உலகத்திலே நீங்கள் எந்த மதத்தை நம்பி போனாலும், பாவத்தை நம்பி போனாலும், கடவுளே இல்லை என்று நீங்கள் அவர்களை தேடி போனாலும், சோசியலிசம், கம்யூனிசம், புடிஸ்ட், முஸ்லிம் மதங்கள், இப்படியாக எதை நம்பி போனாலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. தெளிவாக சொல்கிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷனுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நீங்கள் எந்த நாமத்தை தேடி போயும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ரட்சிக்கப்படும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துக்களுக்கு பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை முத்திரை போட்டு எங்களை அவருடைய மகனாக மகளாக எங்களை அழைத்திருக்கிறார். பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். இன்மைக்கு பின்பு மறுமையில இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இந்த உலகத்தில ஒரு மனிதனுக்கும் நாங்கள் பிரசங்கி என்ற புஸ்தகத்தில பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இந்த ஒன்றான மெய்த்தவன் தான் அந்த நேரத்தை, காலத்தை, பிறக்கிற நேரத்தையும் இறக்கிற நேரத்தையும் குறித்திருக்கிறார். இப்படியாக இந்த உலகத்தில இந்த கடைசி காலத்தில வாழுகிற நாள் நீங்களும் அந்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில நீங்கள் இந்த கடைசி ஓட்டத்தில நாங்கள் எல்லோருமே போய்கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் சேர்ந்து ஓடுபடியாக ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் அழைக்கிறதவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர், இந்த உலகத்தை உருவாக்கினவர் எங்களுடைய தேவன். இப்படியாக இந்த உலகத்துக்கு, மனுக்குலத்துக்கு தேவையான அத்தனை
தேவைகளையும் 5 நாளில சந்தித்து 6வது நாள் மனிதனை உருவாக்கி 7வது நாள் ஓய்வெடுக்கும்படியாக மனிதன் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். 7வது ஒரு நாளை எங்களை படைத்த தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிற நாளாக அந்த தேவனுக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் கற்று தந்தால் 6 நாள் படைப்பின் பின்பாக 7வது நாள் ஓய்ந்திருந்தார். இப்படியாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. பாருங்கள், மனிதன் தவறாக சொல்லுவான். பாருங்கள், கோழியா முட்டையா முதல் வந்தது என்று கேட்டால் மனிதன் குழப்பமான பதிலைத்தான் சொல்லுவான். சில மனிதர்கள் கோழி என்று சொல்லுவார்கள், சில மனிதர்கள் முட்டை என்று சொல்லுவார்கள். வேதாகமத்தின் படி பறவைகளைத்தான் தேவன் படைத்தார். கோழியைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கோழியில் இருந்துதான் முட்டை வந்தது என்று பாருங்கள். உங்களுடைய பைபிளை அறியாத மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், மதத்தில வாழுகிற மக்கள் இப்படித்தான் சொல்லுவார்கள். மாறி மாறி ஒரு கொஞ்சம் பேர் கோழி சொல்லுவார்கள், கொஞ்சம் பேர் முட்டை சொல்லுவார்கள். பைபிளில சொல்லப்பட்டதை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் கோழிதான் முதலில் எங்களுடைய தேவன் படைத்தார் என்று வேதாகமத்தில சொல்லப்படுகிறது. பாருங்கள், படைப்புக்கு விரோதமாக இன்றைக்கு டேவின் என்ற ஒரு கூர்ப்பு கொள்கையை பாடசாலைகளில் படிப்பிக்கிறார்கள். பாருங்கள், ஒரு மனிதனுடைய கொள்கை, டார்வின் என்ற ஒரு மனிதனுடைய கொள்கை. அது ஒரு பிராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாத கொள்கை. கோடான கோடி ஆண்டுகள் அவரே ஒரு மனிதன் வாழ்வதே 70 ஒரு 100 வருடம் பார்க்கலாம். அந்த மனிதன் எழுதுகிறான், கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அல்பா என்ற ஒரு தாவரத்தில் இருந்து மனிதன் குரங்கு வந்து குரங்கில் இருந்த மனிதன் வந்தான் என்று சொல்லி இப்படியாக மனிதன் எழுதுகிறவர்களை ஒரு படித்த ஒரு யோப்பில இருக்கிற ஒரு மனிதன் சொல்லுவதை இன்றைக்கு மனிதர்கள் நம்புகிறார்கள். ஆனால் தேவன் நம்புவதை இன்றைக்கு மனிதர்கள் குறைவாக தேவன் சொல்லுவதை நம்ப மறக்கிறார்கள். பாருங்கள், இதற்குத்தான் உங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மனக்கண்கள் பாருங்கள், எங்களுக்குள்ள மாம்சத்திலே இருக்கிற கண்களினால்தான் இன்றைக்கு மதங்கள் கடவுளை தேடுகிறார்கள். மாம்சத்தில் உள்ள கண்களுக்கூடாக நாங்கள் தேவனை ஆராதிப்பது மனக்கண்களுக்கூடாக, உள்ளான மனிதனை கூடாக என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனுடைய வசனத்தினோடு நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி அந்த சந்தோஷத்தை அன்பை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். எங்களை படைக்கும் பொழுது பாருங்கள், தேவன் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். இந்த உலகத்தை வட்ட அடிக்கையில் எல்லை போடும் பொழுது, உருவாக்கும் பொழுது பாருங்கள், நாங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் தேவன் அருகே செல்ல பிள்ளையாக இருந்து. பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனோடு கூட இருந்தவர் தான் இயேசு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த உலகத்தில் இயேசுவாக சரித்திர பூர்வமாக இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 2025ஆம் ஆண்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரித்திர பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவர் 0 to 33 வருடங்கள் இயேசு வாழ்ந்தார். 70 கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில இந்த இயேசுவை பற்றிய மத்தேயு, மாற்கு, லூக்கா இப்படியா இயேசுவை பற்றிய புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியது. கிறிஸ்து 33 வருடத்துல மரித்தார். 70ஆம் ஆண்டில அவர்களோடு இருந்த சீடர்கள் பற்றி எல்லாம் எழுதிவிட்டார்கள். ஒரு ரியல் சம்பவத்தை எழுதிவிட்டார்கள்.
பாருங்கள், மரித்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை என்று இஸ்ரவேலில திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு ஆதாரமற்ற காரியங்களை நாங்கள் பேசவில்லை. உண்மையாக நடந்ததை சரித்திரபூர்வமாக இந்த உலகத்தை சரித்திரபூர்வமாக இரண்டாக பிரித்தவர் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இன்றைக்கு எந்த நாட்டில வாழ்கிற மகனும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்ற காலங்களை அறிந்தவனாக அவனுடைய நாளை எழுதும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின்பாக இந்த மாசம், இந்த திகதி, இந்த ஆண்டு என்று எழுதுகிறான். இப்படியாக இயேசு மீண்டுமாக வரும் வரைக்கும் அந்த மனிதன் எழுதுவான். அதன் பின்பு அவருடைய ராஜ்யமாக அவரோடு வாழுகிற வாழ்வாக, அதன் பின்பு சதா காலத்தில் வாழுகிற வாழ்வை அந்த தேவன் எங்களுக்கு தருகிறார். ஆதியாகமம் 1-ம் 26-27 வசனத்துல பார்க்கும் பொழுது தேவனும் இயேசுவும் அவர் சொல்லுகிறார்கள், தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்படியாக தேவன் படைத்த அனைத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக டொமினியன், எங்களுக்கு தேவையான உணவு, மிருகங்கள், பறவைகளுக்கு ஆண்டு கொள்ளுகிற தன்மையை மனிதனிடத்துல தந்திருக்கிறார். பாருங்கள், யானையை மனிதன் ஆண்டு கொள்ள முடியும், நடத்த முடியும். அதற்காக பயிற்சி எடுத்து அந்த மிருகங்களை ஆண்டு கொள்ளுகிற உரிமையை தேவன் மனிதனிடத்துல தந்திருக்கிறார். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டியது. ஆனால் இன்றைக்கு பிசாசின் கண்கள் குருடாக்கப்பட்ட மனிதன் ஆண்டு கொள்கிறான். மனிதனை கொலை செய்து மனிதனுடைய சொத்துக்களை தடுத்து நாடுகளை ரஷ்யா உக்ரைனை பிடித்து விட வேண்டும். நாட்டில இச்சை, பொருளில இச்சை, பணத்தில இச்சை, இப்படியாக வீடுகளிலேயும் இப்படியான பிரச்சனை இருக்கிறது. நாடுகளிலேயும் இச்சை ஒரு பெரிய பாவமாக இந்த கடைசி காலத்தில மனிதர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, இப்படியாக இச்சையுள்ள வாழ்வை வாழ்கிறார்கள். நோவாவின் காலத்துல நடந்தது போல மனிதர்கள் பெண் கொடுத்து ஒரு பாவ சாப வாழ்வில வாழ்ந்து மறித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை அந்த சிலுவையில கொடுத்தார். பாவமில்லாத இயேசு பாவமானார், சாபமில்லாத இயேசு சாபமானார். ஆதியாகமம் 1-ம் 27-வது வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நாங்கள் தேவனுடைய சாயலாக, இயேசுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள், எங்களுடைய தேவன் அன்புள்ளவர். அதற்காகத்தான் தம்முடைய சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் அந்த நரகத்தில வேதனைப்படக்கூடாது, அந்த பிசாசின் அடிமைத்தனத்தில வாழக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களை மீட்பதற்காக. எங்களுடைய சாயல் தேவனுடைய சாயல், இயேசுடைய சாயல். பிசாசு எங்களை பார்க்கும் பொழுது எங்களை பகைவனாக பார்க்கலாம். மனிதனை பார்க்கும் பொழுது நீங்கள் மதங்கள் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், எந்த மனிதனும், எல்லா மனிதனும் தேவனுடைய சாயலாக ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். அப்ப தேவன் ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதர்கள் தான் இன்றைக்கு பிசாசுகளாக, லூசிபரஸாக, அவருடைய தலைவனாகவும் 3 பங்கு தூதர்கள் இப்படி தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள். தேவன் மனுக்குலத்தை மட்டும்தான் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி எங்களை மட்டும்தான் படைத்து எங்கள் மேல அன்புள்ளவனாக இருந்தார். நாங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாக பாருங்கள். அவர் தன்னுயிரை கொடுத்து எங்களை மகனாக்கி இயேசு கிறிஸ்துவின் மூத்த சகோதரனாக அவர் எங்களுக்கு இருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து
உயிரை கொடுத்து எங்களை நேசித்தார். அவர்தான் முதலில் அன்பு கூர்ந்தவர். நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், நாங்கள் ஈரலில வாழ்ந்தோம், பாவத்தில வாழ்ந்தோம். தகுதி இல்லாத எங்களை அவர் எங்களை தகுதிப்படுத்தி அன்பு கூர்ந்தார். அன்புக்கு வரவிலக்கணம் இயேசு. எங்களுடைய தேவன் தான் அன்பு. 1 யோவான் 4:19 சொல்லுகிறது, அவர் முன்பு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவருடைய அன்பை ருசித்து விட்டால் எங்களுடைய தேவன் அன்பா இருக்கிறார், எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த உள்ளான இருதயத்திலே இருந்து நீங்கள் அந்த மெய்த்தேவனை தேட வேண்டும். ஆவியிலேயும் ஆத்துமாவும் இணைந்து செயற்பட வேண்டும். இன்றைக்கு உலக மக்கள் சரீர பிரகாரமாக, மதங்களில வாழ்கிறவர்கள் சரீர பிரகாரமாக அவர் கண்களின் நீச்சையினால, மாம்சத்தின் நீச்சையினால, ஜீவனத்தின் பெருமையினால தங்களுடைய மத கடவுள்களை தேடுவார்கள். எல்லா வழிகளினாலும் இந்த பரலோகத்துக்கு போக முடியாது. யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே, இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்துல போக முடியாது. அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல போக வேண்டுமாக இருந்தால் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சிலுவை மரணத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். ஏன் அவர் அந்த 33 வயசுல மரிக்க வேண்டும்? இந்த வாலிப வயசுல இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இவ்வளவு காலம் வாழுவோம் என்று சொல்லித்தான் இந்த உலகத்துல மேக்சிமம் வாழத்தான் விரும்புகிறோம். ஆனால் அவர் மன்னிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த மனுக்குலத்திற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை மீட்டிக் கொண்டார். இயேசு இந்த உலகத்தில இருந்த பொழுது பாருங்கள், அவர் பிலிப்புவுக்கு சொல்லுகிறார், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பாருங்கள், இயேசு எவ்வளவு அன்புள்ளவராக, ஒரு தீமை கூட ஒரு மனிதருக்கு செய்யாதவர், நன்மைகளை மட்டும்தான் செய்தவர். இப்படியான தேவன் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டவன் என்று சொல்லுகிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் எபிரேயர் 1:3 பார்க்கிற அவர்கள் ஒரே விதமான சொரூபம், உருவம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். பாருங்கள், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்தில வீட்டிலிருந்து இன்றைக்கும் வயிற்று கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவனிடத்துல இன்றைக்கு செய்ய ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிறார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், என்னை அறிக்கை இடும் பொழுது நானும் பிதாவிடத்துல அறிக்கைப்படுவேன். பாருங்கள், இயேசு நல்லவர் என்று நீங்கள் உணர்ந்து அவற்றின் நன்மைகளை நீங்கள் நன்றியோடு மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது பிதா, இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில உங்களை பற்றி அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார், சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பின் வரலாறு தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர் குமாரனை அனுப்பி, யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், அவர் முதல் முறை வரும் பொழுது பாவமுள்ள மனிதர்களுக்காக வந்தார். பாவத்திலே இருந்து இந்த மனிதன் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவத்தில் வரும் பொழுதுதான் பாவம் கழுவப்படுகிறது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. பாருங்கள், அவர் ஆக்கினைக்குள்ளாக முதல் முறை வரும் பொழுது இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் வரவில்லை. யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இயேசுவினால் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனுடைய அன்புள்ளவராக அவர்கள் மனம் திரும்பும்படியாக மதம் மாறுவதில்லை. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில மனம் திரும்பி வர வேண்டும். பாவமான பாவத்தில வாழுகிற ஒவ்வொரு மனிதனும், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மனிதனும், மனம் குருடாக்கப்பட்டு வாழுகிற மனக்கண்கள் திறக்கப்படாது மறைக்கப்பட்ட மனிதன், அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. பாவ இருள் அகலுகிறது. ஒளியான இயேசு அவருடைய இருதயத்துக்குள்ள வருகிறார். பாருங்கள், ஒளி வரும் பொழுது இருள் அகன்று போகிறது. பாவம் என்ற இருள், துக்கம் என்ற இருள், கவலை என்ற இருள், பணப்பிரச்சனை என்ற இருள், வறுமை என்ற இருள், இவைகள் எல்லாம் அகன்று போவதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பல நாடுகள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் தேவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மூதாதையரை கொண்ட நாடுகள் தான் பாருங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவை மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு அந்த மனிதர்கள் கூட பணத்தை, பொருளை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவன் வேதாகமத்துல சொல்லி இருக்கிறார், கடைசி காலத்தில மக்கள் பணப்பிரிய தற்பிரியர் அப்படியாக வாழ்வார்கள் என்று சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யோவான் 3:19 ஒளியாகிய இயேசு உலகத்திலே வந்திருந்த ஒளியை தேவன் ஒளியாக இருக்கிறார். இயேசு ஒளியாக இருக்கிறார். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு மீண்டுமாக வரும் பொழுது நீங்கள் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதற்கு முன்பாக இயேசுடைய வருகைக்கு முன்பாக நீங்கள் மனம் திரும்பாமல் எனக்கு இருள்தான் வேண்டும், அந்த பாவம் தான் எனக்கு வேண்டும், சாபம்தான் எனக்கு வேண்டும் என்று வாழ்வீர்களாக இருந்தால் அது ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறது. பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். பிசாசுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், பிசாசு வாழ வேண்டிய இடம் நரகம். அவன் உங்களையும் வஞ்சித்து, மனக்குலத்தையும் வஞ்சித்து உங்களையும் அந்த ஆக்கினை தீர்ப்பு அடைய பிசாசானவன் இந்த மனிதனையும் பாவம் செய்ய அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். யார் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவனை இழுத்து நரகத்துக்கு கொண்டு போகும் பொழுது பாருங்கள், விவசாயியாக படைக்கப்பட்ட அந்த மனிதன் நரகத்துக்கு போவதை இயேசு விரும்பவில்லை. அதற்காகத்தான் அவன் அந்த மனு ஒரு எடுத்தார். அவன் தேவனிடத்தில் மீண்டுமாக வர வேண்டும். பாவ மன்னிப்பை அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், மனிதர்கள் பொல்லாங்கு செய்கிறவர்களால்தான் அவர்கள் பாவத்தை விரும்புகிறார்கள். நாங்கள் யோவான் 3:20 சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறார். ஒளியின் இடத்துல இயேசுவிடத்துல வருவதற்கு பாருங்கள், ஒரு மனிதன் மனம் மாறும் பொழுது நான் நீதியா வாழப் போகிறேன்,
நன்மைகளை செய்து வாழப்போகிறேன் என்று விரும்புவோர்தான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார். பொல்லாங்கதான் நான் செய்ய போகிறேன், பெச்சாளர், வீசித்தன, கொலைகள், வெறிகள், இப்படியான பாவம் என்று மாடுகிறவன் தான் அந்த பொல்லாங்கனுடைய ஆவி அவர்களுக்கு செய்யப்படும். பெச்சார் ஆவி, வீசித்தன ஆவி, துரைத்தன ஆவி செயல்பட்டு அவனை பொல்லாதவனாக மாற்றி நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் 3:21 சொல்கிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறார். பாருங்கள், இன்றைக்கு இயேசுவை அறியாமல் கொலை செய்தவர்கள், பாவத்தில் செய்தவர்கள் எல்லாரும் பாருங்கள், ரவுடியாக இருந்தவர்கள் எல்லாரும் இயேசுவிடத்துல வரும் பொழுது அந்த பழைய வாழ்வை செய்வதில்லை. அவர்கள் இயேசு அந்த மகனை மனம் திரும்ப பண்ணியிருக்கிறார், நீதியை கற்றுக் கொடுக்கிறார், பரலோக வாழ்வை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லாரையும் இயேசு எல்லாரையும் ஏற்றுக் கொள்ளுவார். அவர் மன்னிக்கிற தேவன். 70 தடவைக்கு மேலாக மனிதனை மன்னித்திருக்கிறார். எங்களை மன்னிக்காவிட்டால் பாருங்கள், நாங்கள் அவரிடத்துல வந்திருக்க முடியாது. 70 தடவை, 490 தடவைக்கு மேலாக எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தாலும் தேவனுடைய பார்வையில பாவிதான். பல பாவங்கள் செய்தாலும் பாவி என்ற கேட்டகரிக்குள்ள போகிறோம். அந்த பாவங்களை எல்லாம் அவர் எங்களுக்கு மன்னித்திருக்கிறார். இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்படுவார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இலங்கை, இந்தியா, இப்படியான முஸ்லிம் கண்ட்ரிகளில தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களை அவர்கள் இந்த கடைசி காலத்தில கொலை செய்வார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில சார்லி கிரீக் என்ற ஒரு 30-35 வயதுள்ள ஒரு மகனை பாருங்கள், அவர் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறவராக இருந்தவரை பாருங்கள், ஒரு தேவனுடைய சாட்சியாக கொல்லப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்தில் நாங்கள் இதை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இப்படியாக மரிக்கிறவர்கள் தேவனுடைய பலிபீடத்துக்கு போகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி என்ன கேட்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இயேசுவுக்காக எந்த தேசத்தில மரித்தாலும் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவனுடைய பலிபீடத்தின் கீழே காணப்படுகிறது. அந்த பலிபீடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் சரீரம் அகன்று மண்ணோடு மண்ணாக போகிறது. இந்த ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்தில தேவனுடைய பலிபீடத்தில இருந்து, இதுதான் உள்ளான மனுஷன், உள்ளான மனக்கண் உள்ளவர். அங்கு இந்த உள்ளான மனுஷனில கண் இருக்கிறது, பார்வை பார்க்க முடியும். பாருங்கள், இன்னைக்கு நாங்கள் 7 லாசருசும் ஐஸ்வர்யவான் மறிக்கிறார்கள். 7 லாசருசு பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியிலே இருக்கிறான். ஐஸ்வர்யவான் நரகத்திலே இருந்து 2 பேரும் பார்க்கிறார்கள். இவன் இந்த நரகத்திலே இருக்கிற ஆத்துமாவிலே இருந்து பார்க்கிறான். 7 லாசருசு ஆபிரகாமின் மடியிலே இருந்து பார்க்கிறான். அவர்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. இப்படியான ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் சொல்லுகிறது, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எங்களுடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தண்டனை பாவம் செய்யும் பொழுது அவனை தண்டனை கொடுக்கிற தேவன். பாருங்க, அந்த ஆத்துமா ஆபேல் காயினை கொல்லும் பொழுது, காயின் ஆபேலை கொல்லும் பொழுது
பாருங்கள், ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அவர் தேவன் அந்த இடத்துல நீதி செய்ய வேண்டியவராக இருக்கிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்களுடைய ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். ஒரு நாள் அவர் நீதி செய்ய வேண்டும் என்றால் தேவன் நீதி உள்ளவர். நீதி செய்யும் பொழுது பாருங்கள், தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். அதற்காகத்தான் அவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 6:11 வசனத்திலேயும், அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கியால் கொடுக்கப்பட்டது. அன்றையும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்கள் பலிபீடத்தில் இருந்து தேவனோடு பேசுகிறார்கள். நீர் எப்பொழுது நீதியுள்ள நியாயாதிபதி, எப்பொழுது இவர்களுக்கு நீதி செய்ய போகிறேன், நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன். இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், குறிப்பிட்ட அளவு தொகை வைத்திருக்கிறார், நீதி செய்கிற காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்துல யாருமே தப்ப முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்கள் அவருடைய பலிபீடத்தில் சேர்க்கப்பட்டு தேவன் அவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேவைகள் அவர் சங்கீதம் 23 படி எல்லா தேவைகளை சந்தித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக அவருடைய அன்பை பற்றிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. தாத்தத்தை அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். தன் பிள்ளைகள் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது வழுவியே போய்விடும். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. அந்த உலகத்துல பெரிய அன்பு ஒரு தாயினுடைய அன்பு. அந்த அன்பு ரொம்ப மேலான அன்புதான் எங்களுடைய தேவனுடைய அன்பு. எருசலேமில் எங்களை தேற்றுகிற அன்பு, தாளாட்டி
தாலாட்டுகிற அன்பு என் சிலுவையிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்ற அன்புதான் எங்களுடைய தேவனின் அன்பு. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்களுடைய அன்பானவரே, அன்பின் உறைவிடமே, அன்பின் தொடக்கமே, உம்முடைய ரூபத்தின்படியும் உம்முடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நாங்கள் மீண்டுமாக அன்பு கூற ஒவ்வொருவரோடும் உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பீராக. நீர் முதலில் எங்களில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள இந்த கண்ட மக்களும் விசேடமாக தமிழ் மக்களும் உண்மையில அன்பு கூற மீண்டுமாக இந்த பாவ சாப வாழ்விலே இருந்து விடுபட்டு உண்மையான அன்பின் தேவன் அன்பாக இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு அந்த அன்புள்ள தேவனை நல்லவர் என்பதை ருசித்து நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் பெற்றோருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென்.